ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டாரு மராட்டி மொக்கு 1, சோம்பு 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு அப்படியே நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். 2 நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம இதில் தக்காளி ஒரு 1.5 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். குக்கர் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, கல்பாசி கொஞ்சம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கினோன்னே இப்போ ஆட்டுக்காலை குக்கரில் 5 சவுண்டு விட்டு இறக்கியிருக்கோம். இப்போ அந்த ஆட்டுக்கால் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம சூப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆட்டுக்கால் இதில் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவு வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அது வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம குழம்புல இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த ஆட்டுக்கால் சூப்பு கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்புக்கு எத்தனை அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு மிக்சியில் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், 5 விசில் விட்டு இறக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.